ஒழுங்கினமான முறையில் நம்ம வந்து உட்கொள்ளும் போது ஒழுங்காக அரைப்படாத உணவு வயிற்றுக்குள்ளே போகுது. அப்போ அங்கே வந்து செரிமானம் வந்து ஒழுங்காக நடக்காமல் போகுது. அங்கேருந்து முன்சிறுகுடலுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு டெஸ்ட்டு நடக்குது, ஒரு பரீட்சை அங்கே வந்து நடக்குது. இந்த சாப்பாடு ஒழுங்காக செரிமானம் ஆகி இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற வேலை தான் அந்த முன்சிறுகுடலுக்கான வேலை. அவர் என்ன பண்ணுறாரு, உடனே மூளைக்கு தகவல் கொடுக்குறாரு, அப்பா இந்த சாப்பாடு வந்து சரியாக செரிமானம் ஆகலை அதனால் அப்படின்றத ஒரு தகவல் கொடுத்துட்றாங்க. அப்புறம் மூளை என்ன பண்ணுது, கணையத்துக்கு அங்கே சரியாக செரிமானம் ஆகாத சாப்பாடு தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணு, கணையமே நீ என்ன பண்ணாத, இன்சுலினை சுரக்காத அப்படின்னு சொல்லிடுது. இதுதான் நடக்குது. இப்போ இந்த செரிமானம் ஒழுங்காக செரிமானம் ஆகாத உணவை பார்த்த உடனே என்ன பண்ணுது, இன்டெஸ்டைன்ஸ் சிறுகுடல் பெருங்குடல் என்ன பண்ணுது, உடனே வெளியே தள்ள பார்க்குது. முதல்ல அதை தேவையில்லாத கழிவுகள் மாதிரி இருக்கும்போது அது வெளியே தள்ள. அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மறுபடியும் பசி ஏற்படுது. சரி, இப்போ வந்து அறகுறையாக செரிமானம் ஆகப்பட்டு அதுலேருந்து ஒரு கிடைக்கும் இல்லையா ஒரு குளுக்கோஸு, அந்த குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் மிக்ஸ் ஆகி உடல் முழுக்க ட்ராவல் பண்ணுது. இந்த உடல் முழுக்க ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தான் அந்த ஆற்றலை கொடுக்கின்ற வேலையை பண்ணுது. அப்போது இந்த குளுக்கோஸையும் ஆக்சிஜனும், அதாவது பிராணவாயுவையும் அந்த குளுக்கோஸையும் அந்த செல்லுக்குள்ளார செலுத்துறதுக்காக இந்த இன்சுலின் சாவி மாதிரி உதவியாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறியா, இந்த இன்சுலின் ஆனது வந்து இந்த குளுக்கோஸையும் இந்த ஆக்சிஜனையும் போயிட்டு அங்கே அந்த எஸ்பெஷலி குளுக்கோஸ் அது வந்து அந்த செல்லுக்கு போகிறதுக்கான சாவியாக பயன்படுறது தான் இந்த இன்சுலின். இவன் தான் வந்து டைரக்ட் கீ, ஒரிஜினல் சாவி, மாஸ்டர் கீ மாதிரி. இப்போது இந்த இன்சுலின் சுரக்காதனால பிளட்டில் இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி டாக்டர் என்ன பண்ணுறாங்க, கிளைக்கோமெட் அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி காலையில் சாயந்தரம் மதியம் அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். அப்புறம் இன்சுலின் வரைக்கும் போகுதுன்னு வச்சுங்களேன். இது வந்து அதே இன்சுலினை செயற்கை முறையாக உள்ள கள்ளச்சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போது நம்ம நல்ல சாவி ஒழுங்காக வேலை செய்யலை, அதனால் என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து அதே இன்சுலினை உள்ளே செலுத்தி நம்ம கள்ளச்சாவி போட்டு ஓப்பன் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்காக இந்த வேலையை பண்ணுறோம். இப்படியே காலங்கள் போக என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரிஜினலான கணையத்திலேருந்து இன்சுலின் வராததுனால உடம்பு முழுக்க வந்து குளுக்கோஸ் சேர்ந்து இந்த டாக்ஸிக் ஆகிட்டே இருக்குது. எல்லா உறுப்புகளும் சரியான ஆற்றல் பெற்று இயங்காததுனால டயபெட்டிக்கின் பக்க விளைவா ஒவ்வொரு உறுப்பும் அடி வாங்குது. அதில் கண்ணும் ஒன்று, நரம்பு தளர்வும் ஒன்று, ஆண்மை குறைபாடும் ஒன்று, லிவர், லங்ஸ், ஹார்ட், எல்லா உறுப்புகள் எல்லாமே அந்த மாதிரி ஆகுது.